இன்றைக்கி ஃபங்க்ஷன் ரெடி ஆகிட்டு வளையல் போடலான்னு பார்த்தா வளையல் கருத்து போய் கிடக்கு. கவரிங் வளையல் தாங்க, தங்க விற்கிற வளையல் தங்க வளையல வாங்க முடியுது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. கடன்னு போய் ஒரு பேப்பர் கப்பை எடுத்துகிட்டு ஹேர் பிக் ஊற்றிட்டு ப்ரெஷ்ஷால் சரசரன்னு தேய்ச்சாங்க. ஒரு அரை நிமிஷம் சரசரன்னு வளையல தேய்ச்சோன்னே வளையல் சும்மா பலன்னு மின்னுது பாருங்கள். இதை பார்த்தோன்னா எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னடா அது யதார்த்தமாக போட்டோம் பதார்த்தமாக அமைஞ்சிடுச்சு அப்படின்ட்டு ஒரு டவுட்டு. சரி, இன்னொரு ஜோடி வளையல் எடுத்து இதே மாதிரியே சரசரன்னு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த வளையலும் சும்மா பலன்னு மின்ன ஆரம்பிச்சிடுச்சு. மின்னுவதெல்லாம் பொன்னல்லங்கிற பழமொழி எனக்கு அப்போ தான் விளங்குச்சு. பாருங்கள் எப்படி சும்மா தகன்னு மின்னுதுன்னு. இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சோடனே பரப்பரன்னு இன்னொரு வளையல் எடுத்து சரசரன்னு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஒரு ஆர்வ கோளாறில் கைக்கு க்ளவுஸ் எதுவும் போட்டுக்காமல் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் க்ளீன் பண்ணுறதா இருந்தால் கையில் க்ளவுஸ் போட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம க்ளீன் பண்ணுற எந்த ஐட்டத்தையும் ஊற வைக்கக்கூடாது. சும்மா ப்ரெஷ்ஷாலே உடனே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். தயவுசெய்து கோல்டு ஐட்டத்தை இந்த மாதிரி ட்ரை பண்ணிடாதீங்க.